ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நதியா. இந்த வீடியோவில் இன்ட்ராவீனஸ் சொல்யூஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்ட்ராவீனஸ் சொல்யூஷன் பற்றி நம்ம பார்க்கும்போது அதோடைய ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறதுனா த ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட். அந்த சால்வெண்ட் வந்துட்டு லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இன்ட்ராவீனஸ் சொல்யூஷனில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹைப்போடோனிக், ஐசோடோனிக் அண்ட் ஹைப்பர்டோனிக். இதை வந்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஒரு 3 கண்ணாடி வந்துட்டு பாக்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். 3 கண்ணாடி பாக்ஸில் வந்துட்டு நம்முடைய பிளட்டில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிஎஸ்சி, அந்த ஆர்பிசியோடைய கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு 0.9% ஆஃப் NaCl H2O. அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் வந்துட்டு மாறாது. ஸோ அப்படிங்கும்போது 3 கண்ணாடி பாக்ஸ்லேயும் ஒரே சேம் லெவல் நம்ம கொடுத்துக்கிறோம். அதில் செகண்டாக நம்ம கொடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகுது அதை பொறுத்து தான் வந்துட்டு அது வந்துட்டு ஹைப்பர்டோனிக்கா, ஐசோடோனிக்கா இல்லை ஹைப்போடோனிக்கா அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு நான் 2% ஆஃப் NaCl இன் வாட்டர் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் நான் கொடுக்குறேன். செகண்ட் பாக்ஸில் வந்துட்டு 0.9% ஆஃப் NaCl இன் வாட்டர் அப்படி கொடுக்குறேன். மூணாவது பாக்ஸில் வந்துட்டு 0.4% ஆஃப் NaCl இன் வாட்டர். இது வந்து 3 பாக்ஸ்லையுமே வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கொடுத்தோம், 2%. பிளட்டில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் என்ன, 0.9%. அதே வாட்டரில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் என்ன, 2%. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆஸ்மோசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த 0.9% இந்த வாட்டருக்குள்ளார வந்துடும். அப்போ வந்துட்டு பிளட்டில் இருந்துட்டு வாட்டருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது. ஸோ அப்போ வந்துட்டு ஆர்பிசி என்னாங்க அப்படின்னா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். ஓகே, இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு அதிக அளவில் நம்ம கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும்போது ஆர்பிசி வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகும். ஸோ ரெண்டாவது பாக்ஸில் வந்துட்டு பிளட்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன, 0.9%. சேம், 3க்குமே ஒரே இது. அதோட வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் என்ன, 0.9%. ரெண்டுக்குமே வந்துட்டு சேம் லெவலில் ரெண்டாவது பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஆஸ்மோசிஸ் நடக்காது. ஏன் நடக்காது, ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் ஒரே லெவலில் இருக்குது. இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று ஹையாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து அங்கே வந்து சவுடு பரவும், அந்த ஆஸ்மோசிஸ் நடக்கும். அந்த ரெண்டுமே வந்துட்டு சேம் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறனால அங்கே வந்துட்டு ஆஸ்மோசிஸ் நடக்காது. இதோட பேர் வந்துட்டு ஐசோடோனிக். ஆஸ்மோசிஸ் நடக்காததுனால அதை வந்து ஐசோடோனிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூணாவது பாக்ஸில் வந்துட்டு ஆர்பிசியோட லெவல் என்ன, 0.9% ஆஃப் NaCl இன் வாட்டர். அதே நம்ம அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிற வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் என்ன, 0.4%. ஸோ பாக்ஸில் இருக்கிற வாட்டரில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஆர்பிசிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த இடத்துல என்னாகும், ஆர்பிசி வந்துட்டு பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் பல்ஜாக என்னாகும், அப்படியே பிளஸ்டர் ஆகிடும், வெடிச்சிரும். ஸோ வந்துட்டு இதோட பேர் வந்துட்டு ஹைப்போடோனிக். நம்ம வந்துட்டு லோ கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறோம். கம்மியாக இருக்கிறது வந்துட்டு ஹைப்போன்னு சொல்லுவோம், அதிகமாக இருக்கிறது வந்து ஹைப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து லோ கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறனால ஹைப்போடோனிக். ஓகே, இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த 3 இதுலேயும் வந்துட்டு ஹைப்போடோனிக்காக இருக்கட்டும், ஹைப்பர்டோனிக்காக இருக்கட்டும், ஐசோடோனிக்காக இருக்கட்டும், இந்த 3லேயும் வந்துட்டு என்ன கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட் எடுத்துக்க வந்து ஐசோடோனிக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 0.9% ஆஃப் NaCl இருக்குது. அதே ஐசோடோனிக்கில் என்ன இருக்குன்னா ரிங்கர் லாக்டேட், அதுக்கப்புறம் லாக்டேட் ரிங்கர் அதுவுமே வந்துட்டு ஐசோடோனிக்கில் இருக்குது. 5% ஆஃப் டெஸ்டோஸ் அதுலேயும் வந்துட்டு ஐசோடோனிக் இருக்குது. ஓகே, ஹைப்போடோனிக்கில் வந்துட்டு டெஸ்டோஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, 0.2% ஆஃப் டெஸ்டோஸ் அப்படி சொல்கிறோம்ல, அந்த இதுதான்.
ஸோ ஹைப்போடோனிக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 0.45% ஆஃப் NaCl, 0.33% ஆஃப் NaCl, 0.2% ஆஃப் NaCl, 2.5% ஆஃப் டெஸ்டோஸ் இன் வாட்டர். இது வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும், டெஸ்டோஸ் இன் வாட்டர். ஸோ இது அதே வந்துட்டு ஹைப்பர் டென்ஷனில் என்னென்ன இருக்குன்னா 3% ஆஃப் NaCl, 5% ஆஃப் NaCl, 3% NaCl ஆர் 5% NaCl ப்ளஸ் டெஸ்டோஸ். அடுத்தது வந்து 5% அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு டெஸ்டோஸ் இன் வாட்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு ஹைப்பர் டென்ஷனில் இருக்குது. ஓகே, ஹைப்போடோனிக்னா என்ன, ஐசோடோனிக்னா என்ன, ஹைப்பர்டோனிக்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதையும் கூட நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் ரிலேட்டடான நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அண்டு டிஃப்ரெண்ட் ஐடியாவோட இனி நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, இதோட உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த சாப்டர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வீடியோவை பார்த்துட்டு போக வேண்டாம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சஜஷனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நதியா.